இன்றைக்கி நாளில் மறக்க முடியாத நாளில் ஒரு நாளுங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக எல்லாருமே மனசு கஷ்டமாக இருக்குது, டிப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு வருவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப இன்றைக்கெலாம் ஹாப்பியாக இருக்கும், அன்றைக்கெலாம் கோயிலுக்கு போகணுன்னு தோணும். பட் டைம் இருக்குமோ இருக்காதோ, ஆனால் என்றைக்காவது கோயிலுக்கு போகணுன்னு போவேன். ரொம்ப பெரிய டிவோட்டிலாம் கிடையாது நான், ஆனால் வந்து சாமி கும்பிடுவேன். சரிங்களா? இன்றைக்கி அம்மா அப்பா கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆடெல்லாம் வெட்டலை, சும்மா அங்கே மேய்ஞ்சதுனால அப்படியே எடுத்தேன். அம்மா வந்து வெண்பொங்கல், நான் சக்கரை பொங்கல்னு மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்தோம். அம்மா தான் பொங்கல் வைக்கிறாங்க, ஜஸ்ட் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாதுங்க. உலகத்திலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க யாருன்னு கேட்டால் குழந்தையும் ஞானின்னு சொல்லுவாங்க. அடுத்து நானுன்னு சொல்லுவேன். எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். எப்போயுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்னென்னு கேட்குறீங்க? நீங்கள் கோயிலுக்கு போகும்போது எப்போவுமே கஷ்டம்னு கோயிலுக்கு போகிறீங்க, சாமியை போய் திட்டுறதுக்கு தானே போகிறீங்க? இல்லைங்க, சந்தோஷத்தை கொடுக்க போது நன்றி சொல்ல கோயிலுக்கு போங்க. ரொம்ப எப்போவுமே ஹாப்பியாக இருப்பீங்க. நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்ட் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தோஷம் ரெட்டிப்பாக 3 மடங்காகும். இங்கே பாருங்கள், ஜாலியாக சேவல் கோழி, அதோட கோழி குஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆடி செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிருந்தேன். போயிட்டு ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டுருங்க எங்கள் அம்மா பொங்கல் வைக்கிறத. ஒரு சில நேரத்துலலாம் வந்து சாமி நமக்கு கஷ்டம் கொடுக்கும்போதோ ஏதாவது ஒரு கவலையெல்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு நல்லதுக்கு தான், இதுக்கப்புறம் ஒரு நல்லது நமக்கு நடக்கும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், சூப்பராக இருக்கும் லைஃபு. எனக்குமே அப்படி தாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ நல்லதுக்கு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினச்சிட்டாலே எனக்கு எல்லாமே மைண்ட் ஃப்ரீ ஆகிடும். மாத்திரை சாப்பிடும்போது இப்படி சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்பு சரியானதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும்ல, அது மாதிரி தான். இன்றைக்கி வந்து கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா அபிஷேகமே அம்மா அப்பா பண்ணுறாங்க. பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அப்புறம் இளநீ, தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அபிஷேகத்துக்கான ஜாமனமும் ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் விளக்கு அம்மாவும் நான் விளக்கு போட்டுட்ருந்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு இந்த கோயிலில் ஒரு பெரிய விளக்கு இருக்கும். அதை வந்து கழுவி வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அம்மா விளக்கேற்றுன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து கொடுப்பன வேணும்னு தான் சொல்லணும். அந்த விளக்கை தூக்கக்கூட முடியல. நான் அந்த விளக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே நெய் விளக்குக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பூஜை முடிச்சுட்டு அடுத்து விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, என் லைஃப்பில் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு. அதெல்லாம் எதையுமே நினைக்காதீங்க. காலையில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போது நினச்சி பாருங்கள், கண் பார்வை இல்லாமல் எத்தனை பேர்த்த பார்க்குறோம், கை கால் இல்லாமல் எத்தனை பேர்த்த பார்க்குறோம். நம்மளெல்லாம் கடவுள் சூப்பராக வச்சுருக்காருங்க. பிரைட்டான ஒரு லைஃபு, குழந்தைங்க லைஃப்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. தன்னம்பிக்கை நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, தைரியத்தை கொடுத்துருக்காங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? லைஃப்பில் எவ்வளவோ சாதிக்கலாம். அப்படி பார்த்தா டெய்லி நம்ம சாமிக்கு டெய்லி நன்றி தாங்க சொல்லணும். எதுவுமே கேட்காதீங்க, நன்றி சொல்லுங்கள். தானாகவே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. இந்த விளக்கு தாங்க சொன்னேன். இந்த விளக்கை ஏற்றும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு இன்றைக்கி இந்த கொடுப்பனை கிடச்சிருக்குன்னு. குட்டி பாப்பா என்ட்ரி, பூஜையும் ஸ்டார்ட் ஆகியாச்சு. எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக கருவறையில் இருக்க சாமி வீடியோ எடுக்கக்கூடாதுன்றனால விநாயகரை மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சோம். என்ன சாமிகிட்ட கும்பிட்றீங்கன்னு கேட்குறீங்க? நிச்சயமாக நான் வந்து நன்றி தான் சொல்கிறேன். எல்லோரும் என்ன மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நிறைய பாருங்கள். கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களோட ஆசீர்வாதமும் எப்போவுமே எனக்கு இருக்கும். தேங்க்யூ.